வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் என்னோட ஒய்ஃப் மேலே அதிகமான பாசம் வச்சுட்ருக்க விஜய் கிட்டே என்ன பண்ணுறாங்க காவேரி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்கும்போது திரும்பவும் இன்னொரு கல்யாணத்தை பற்றி நினச்சி பார்க்கல அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாரதம்மா வந்து விளக்கமாக வந்து சொல்கிறாங்க விஜய் கிட்ட, ஒருவேளை காவேரியோட மனசுக்குள்ளேயும் வந்து நீங்கள் வந்திருக்கலாம்ல, அதனால் இந்த கல்யாணத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, திரும்பவும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட காவேரி உங்ககிட்ட இப்படி பேசியிருந்துருக்கலாம்ல, நீங்கள் இப்படி ஒரு பதிலை சொன்னீங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதம்மா வந்து விஜய் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் ஓ இது வேற இருக்குல்ல அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம காவேரிக்கிட்டையும் வந்து தன்னோட விருப்பம் என்ன, இப்போதைக்கு என்ன நினைக்கிறாங்க, குழந்தைக்காக ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து முடிவெடுக்கிறதையும் வந்து காவேரி கிட்ட வந்து சொல்கிறாங்க. கேட்ட காவேரி ரொம்ப சந்தோஷமடைகிறது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை பற்றி என்ன பண்ணுறாங்க, தாத்தா கிட்டேயே டைரெக்டாக போய் பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் வந்து தன்னோட குழந்தைய கூட்டிகிட்டு ஷாப்பிங் வந்து போயிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த சமயத்தில் வீட்டில் போய் நம்ம பேசணுன்னா கண்டிப்பாக வந்து ஃப்ரீயாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்டே போய் பேச போகிறாங்க காவேரி. அங்கே போனதுக்கப்புறமா தாத்தாவை பார்த்து சில வார்த்தைகள்லாம் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சில விஷயங்களை பற்றி உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தாத்தா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்ல, தாத்தாவும் சொல்லுமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் ரொம்ப ஆர்வத்தோடு கேட்க, ஒன்றும் இல்லை தாத்தா, இப்போது அம்மாவோட வயசை வச்சு பார்க்கும்போது பாப்பாவுக்கு 5 வயசு ஆகுது இல்லையா, இவங்க அம்மா இறந்து 5 வருஷம் ஆகுது, அப்புறம் ஏன் வந்து விஜய் சாருக்கு வந்து இன்னொரு கல்யாணம் வந்து நீங்கள் பண்ணி வைக்கல அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருந்த தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து அவனோட ஒய்ஃபையே அவன் மறக்கலையம்மா, அப்புறம் எப்படிம்மா இன்னொரு கல்யாணத்தை வந்து பண்ணி வைக்கிறது அவனுக்கு அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்கிறத கேட்டு காவேரி பார்த்தீங்கன்னா, எப்படி தாத்தா சொல்கிறீங்க, அவர் இன்னும் அவரோட ஒய்ஃபை மறக்கலை அப்படின்னு சொல்லிட்டுன்னு கேட்க, பல தடவை இதை பற்றி பேசியிருக்கோமா, தன்னோட ஒய்ஃபை வந்து மறக்க முடியல அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்கா போல் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறது கேட்ட காவேரி, அதுதான் இல்லை தாத்தா, அதுக்கு முன்னாடி வேணால் அவர் அப்படி இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கல்யாணத்தில் விருப்பம் இருக்குது. இது எப்படிம்மா உனக்கு தெரியும், நீ எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க, இல்லை தாத்தா, நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் அவர்கிட்ட பேசியிருந்தேன் இதை பற்றி, அப்போ தான் அவரோட விருப்பத்தை வந்து சொன்னார், அவருக்கு இன்னொரு கல்யாணம் வந்து பண்ணிக்க விருப்பம் இருக்குது, நல்ல பொண்ணாக அமைஞ்சுதுன்னா, அது மட்டும் இல்லை தன்னோட குழந்தைக்காக நான் இன்னொரு கல்யாணத்தை வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னதை வந்து தாத்தா கிட்ட சொல்ல, தாத்தாவும் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. விஜயை இப்படி சொல்லணும், ஒருவேளை காவேரி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி சொல்லியிருக்கணும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச தாத்தா வந்து என்ன சொல்ல வராருன்னா, அப்படியாம்மா, அப்படியே நினச்சாலும் அதுக்கு வாய்ப்பு கம்மி தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல, என்ன தாத்தா சொல்கிறீங்க, ஆமாம்மா, அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையும் இருக்குது, இந்த சமயத்தில் அவனுக்கு எப்படிம்மா கல்யாணம் ஆகும், ஏன்னா யாருமே வந்து பொண்ணு தர மாட்டாங்க, ஏன் நீயே எடுத்துக்கோ, நீ வந்து விஜயை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சியா, ஏதோ நாங்கள் அவனுக்கு தெரியாமல் வந்து தான் அவனுக்கு பொண்ணு கேட்டோம், ஆனால் நீ எவ்வளோ கோவப்பட்டு எங்களை திட்டின, எதுக்காக, அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தையும் இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தானே இந்த கல்யாணத்தை வேண்டான்னு, அப்புறம் எப்படிமா மற்ற பொண்ணுங்க வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிப்பாங்க அப்படின்ற மாதிரி தாத்தா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. காவேரியும் ஒரு பக்கம் அப்படியே டல்லாக உட்காந்து யோசிக்க, இன்னொரு விஷயமும் இருக்குமா, ஓகே நல்லபடியாக வந்து கல்யாணம் பண்ணாலும் அந்த குழந்தைய நல்லபடியாக தன்னோட குழந்தை மாதிரி பார்த்துப்பாங்களா இந்த காலத்து பொண்ணுங்க, என்னதான் இருந்தாலும் தான் பெற்ற குழந்தைய தான் வந்து இந்த காலத்தில் நல்லா பார்ப்பாங்க, புதுசாக வந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தை எப்படிமா கண்டுப்பாங்க, இதெல்லாம் நினச்சிதாம்மா நான் அதை பற்றி வந்து பெருசாக பேசலை, அதுக்கப்புறமா நீ அந்த குழந்தை மேலே இவ்வளோ பாசமாக இருக்கியே, நல்லா கண்ணும் கருத்தமாக பார்த்துக்கிறியே, தாய் இல்லாமல் வளர்ந்த குழந்தை இல்லையா, ஆனால் உன்கிட்ட இருக்கும்போது அவள் ரொம்பவே வந்து நெருக்கமாக வந்து ஃபீல் பண்ணுறாமா, ஏன் அன்னைக்கு ஒருத்தவங்க கடத்திட்டு போயிட்டு இருந்தால ராகவ், அன்றைக்கி நைட்டில் நாங்கள் எல்லாருமே வந்து சமாதானப்படுத்தி யாருக்கும் வந்து சமாதானம் ஆகாதவ, நீ பக்கத்தில் இருந்ததும் வந்து எப்படி கூடிய சீக்கிரம் சமாதானம் ஆகணும் பார்த்தியாம்மா, ஏன்னா அந்தளவுக்கு நீ அன்பாக இருந்த, இப்படிப்பட்ட பொண்ணு யாருமா எங்களுக்கு கிடைப்பாங்க, உன்ன மாதிரியான பொண்ணு யார் அந்த குழந்தைய நல்லா பார்த்துப்பாங்க சொல்லு அப்படின்ற மாதிரி தாத்தாவும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காவேரி கிட்ட எந்த ஒரு பதிலுமே வரல. காவேரிக்கு அம்மாவோட வாழ்க்கை நினச்சி கவலை இருக்குது, கண்டிப்பாக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த குழந்தையோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த விஷயத்தை பற்றி இவங்க குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட வந்து பேச வந்திருக்காங்க. ஆனால் இவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக விஜய் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா இப்படி தான் நடக்கும் அப்படின்றத வந்து நல்ல எக்ஸாம்பிளாக வந்து சொல்லி காட்டாரு தாத்தா. இதை கேட்டதுக்கப்புறமா காவேரி யோசிக்க, என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை தாத்தா நீங்கள் சொல்கிறதும் சரிதான், நான் இதை பற்றி யோசிச்சே பார்க்கல அப்படின்ற மாதிரி காவேரி சொல்ல, அது மட்டும் இல்லாமல் கிளம்பும்போது, சாரி தாத்தா, உங்கள் குடும்ப விஷயத்தில் நான் தலையிட்டுட்டேன்னு சொல்லிட்டு என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா எதுக்காக இப்படிலாம் பேசுகிற, நீ எனக்கு தெரிஞ்ச பொண்ணு, குழந்தைக்கும் ரொம்ப பிடிக்கும், இல்லை தப்பாக நினைக்கிறதுக்கு என்னம்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா காவேரியை பார்த்து சொல்ல,
காவேரியும் சரிங்க தாத்தா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போயிட்டுருக்காங்க. காவேரியோட வீட்டுக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா தாத்தா சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நினச்சி பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா வந்து இந்த காலத்தில் இன்னொருத்தவங்க வந்து விஜய் சாருக்கு வந்து மனைவியாக வந்தவங்கன்னா அந்த குழந்தைய எப்படி நல்லபடியாக பார்த்துப்பாங்க, அந்த குழந்தையோட நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா. ஸோ தாத்தா சொன்ன விஷயத்தையும் வந்து காவேரி நினச்சி பார்த்து ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. தாத்தா சொல்கிறதும் வந்து சரிதானே, இந்த காலத்தில் யார் அப்படி பார்க்க போகிறா, அந்த குழந்தை மேலே அன்பாகவும் அக்கறையாகவும் இருக்கா மாதிரி மற்றவங்க யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொன்ன விஷயங்களையும் வந்து நினச்சி பார்த்துக்கிட்டே அப்படியே வந்துட்டுருக்காங்க. பக்கம் காவேரி அங்கேருந்து கிளம்ப அடுத்ததாக குழந்தைய கூட்டிகிட்டு வராங்க விஜய். குழந்தை வந்ததும் பார்த்தீங்கன்னா தாத்தா எங்கள் டேடி பார்த்தீங்கன்னா இன்னும் டாய்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாய்ஸையும் வந்து தாத்தா கிட்ட காமிச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த மாடிக்கு போக இந்த பக்கம் வந்து விஜய் கிட்ட தாத்தா வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்ப்பா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. என்னாச்சு தாத்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, காவேரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு போனாப்பா அப்படின்னு சொல்கிறது கேட்டு பயங்கர அதிர்ச்சி ஆறாரு. என்ன தாத்தா சொல்கிறீங்க, காவேரியா இங்கே எதுக்காக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப ஆவலோட கேட்க, என்னோட ஒய்ஃப் இறந்து 5 வருஷம் ஆகுது, ஏன் இன்னும் விஜய் சாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்கிட்ட வந்து கேட்டாப்பா அப்படின்னு தாத்தா சொல்கிறது கேட்டு பயங்கர அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல், என்ன தாத்தா சொல்கிறீங்க இப்படியா கேட்டால் அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலோட வந்து கேட்டுட்ருக்காரு. அப்புறமா தாத்தா சொன்னது வந்து சரிதானா இல்லை ஓகே தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்களா விஜய். இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.